ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பெங்களூர் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ், ஃபுட்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சிட்டிக்குள்ள எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் டீடைல்டா பார்க்க போறோம். பெங்களூர்ல வந்து 2-3 இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. மெஜஸ்டிக் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் யலங்கா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. மெயின் டெர்மினஸ்னு பாத்தீங்கன்னா மெஜஸ்டிக், யஷ்வந்த்பூர், எஸ்எம்விடி. ஓகேவா? இந்த வீடியோல நாம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, யஷ்வந்த்பூர் ஜங்ஷனோட ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கு. மெஜஸ்டிக்ல இருந்து பீனியா போற வழியில ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அங்கதான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். நாம வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது வந்து ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் இருக்கும் நீங்க அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ் போறதுக்கு. இதுதான் வந்து ஸ்டேஷனுக்குள்ள போற அப்ரோச் வே. ஃபுல்லா வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் வந்து ஒரு 6-7 மந்த்ஸ்ல ஃபுல்லா ரெடி ஆயிரும். வேற லெவல் மாடர்னா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வெளியே போயிட்டு ஹோட்டல்ஸ் டு ஸ்டே, பட்ஜெட் ஹோட்டல்ஸ் ஸ்டே பண்றதுக்கு ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் டீட்டெயில்டா. ஸோ நீங்க யஷ்வந்த்பூருக்கு வந்து இறங்குனீங்கன்னா அல்லது யஷ்வந்த்பூர்ல இருந்து கிளம்புனீங்கன்னா பெங்களூர்ல இருந்து உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனோட ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு பில்டிங்ஸ் கட்டுறாங்க தெரியுமா? அந்த எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, என்ன ஃபெசிலிட்டிஸ்ன்னு தெரியல. பட் இதுதான் மெயின் ஃபெசிலிட்டி. ஓகேவா? இது வந்து ஒரு சைடு ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. மெஜஸ்டிக் போற ஹைவே சைட்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கும் அங்க ஃப்ரண்ட்லயே. ஓகேவா? ஸோ அது நம்ம நிறைய வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் பத்தியே எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து மேலேயே கார்ஸ் எல்லாம் போற மாதிரி ஏர்போர்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து வீடியோ பண்ணுவோம் கண்டிப்பா. எப்படியும் இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறாங்கன்னா 1 year ஆகும் போல இருக்கு. சரி வாங்க, அங்க இருக்கு எக்ஸிட். அங்கதான் வந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. பிஎம்டிசி பஸ்ஸஸ் சிட்டிக்குள்ள போறதுக்கு அங்கதான் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு, சாப்பிடுறதுக்கெல்லாம். யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பேக் என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. மெட்ரோ ட்ரெயின் போச்சுல, ஸோ ஆப்போசிட்ல மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. ஓகேவா? அங்க ஓவர் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. அங்க போயிட்டு இறங்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியா மெட்ரோ ஸ்டேஷன் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு மெட்ரோ எடுக்கணும்னா கிராஸ் பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெளியே வந்தோடனே உங்களுக்கு சிட்டிக்குள்ள போற அக்சஸ் பயங்கர டிராபிக்கா இருக்குங்க. அதனால சரியான சவுண்டா இருக்கு, ஹாரன் சவுண்டு. வெளியே ப்ளூபெல் ரெசிடென்சின்னு இருக்கு பாருங்க. அந்த ஏரியா ஃபுல்லாவே லாட்ஜஸ் தான். வாங்க போய் பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா நந்தினி மில்க் பார்லர் இருக்கு. இங்க வந்து தில்பசந்த் ரொம்ப ஃபேமஸ்ங்க. எவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்களா. ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட். எல்லா கடையிலயும் தில்பசந்த் தான். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே கண்ண மயக்கம் வந்து வாங்கிக்கடான்னு. வாங்க உள்ள போலாம். இந்த ஸ்ட்ரீட்ல ஸ்டேஷனுக்கு ஒட்டுன அப்படியே பேரலா இருக்கிற ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 ரூம்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்குங்க, லாட்ஜஸ். இங்க பாருங்க மக்களே, பிரியாணி பாரடைஸ், ஹோட்டல் ராஜ் கம்ஃபர்ட் ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது புக் பண்ணணும்னா கூட யூஸ் ஆகும். இந்தியன், சைனீஸ், தந்தூர், வெஜ் அண்ட் நான்வெஜ், டீ பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிபிஎஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வித் அட்டாச்ட் பார் ஃபெசிலிட்டி வேற. ஸோ அதுக்கப்புறம் ஹோட்டல் ராஜ் கம்ஃபர்ட்,
ஓ ரெண்டுமே ஒண்ணுதான் போல் இருக்குங்க. அந்த சைடு வந்து ஹோட்டல் ராஜ் கம்ஃபர்ட், இந்த சைடு சிபிஎஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இருக்கு. இல்ல ரெண்டுமே ஒரே பில்டிங்ல இருக்கான்னு தெரியல, பட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல்ஸ் புக்கிங், அதாவது பஸ் டிக்கெட்ஸ், ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்றதுக்கான ஆபீசஸ் எல்லாம் இருக்கு. ஸ்ரீ கணேஷ் ரெசிடென்சின்னு இருக்கு பாருங்க, நம்ம பேர்லயே. டீலக்ஸ் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ். ஸோ நம்பர் இருக்கு பாருங்க இதுல பேனர்ல. இண்டஸ்இண்ட் பேங்கோட ஏடிஎம் இருக்கு. நைஸ். நீங்க ரொம்ப தூரம்லாம் நடக்கவே தேவையில்லை. அப்படியே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோடனே உங்களுக்கு லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எக்கச்சக்கமா அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்லயே. நீங்க மெஜஸ்டிக் சைடு போனீங்கன்னா அவ்வளவா ஹோட்டல்ஸ் இருக்காதுங்க. நீங்க பேக் சைடு என்ட்ரன்ஸ்க்கு தான் வரணும். ஓகேவா? ஜேபி பார்க் போற என்ட்ரன்ஸ்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. இங்க வந்து ராயல் பேலஸ் அப்படிங்கிற ஒரு லாட்ஜ் இருக்கு. இங்கேயும் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ், டார்மிட்ரி அண்ட் காமன் பெட்ஸ் கூட அவைலபிளா இருக்குங்க. ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ண வேண்டாம். ஒரு 1 hour டைம் எடுத்து நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போகணும்னா அதுக்கும் அவைலபிளா இருக்கு. ஹோட்டல் தாஜ், அதுக்கு மேல ராயல் பேலஸ். நார்த் இந்தியன், பெங்காலி, ஒரியா, சைனீஸ் ரெஸ்டாரண்ட், ஃபுட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. உங்களுக்கு விதவிதமா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ராயல் பேலஸோட ரிசப்ஷன் இந்த சைடு இருக்கு பாருங்க. இதுலயும் மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விகே ரெசிடென்சின்னு ஒன்று இருக்கு. அங்க இருக்கு பாருங்க ரெட் கலர் பேனர். ஸோ அதுவும் ஹோட்டல் தான். விகே ரெசிடென்சி ஏசி நான் ஏசி ரூம்ஸ், மந்த்லி ரூம்ஸ் கூட அவைலபிளா இருக்குங்க. மந்த்லி ரூம்ஸ், ஃப்ரெஷ் அப்ஸ், இங்கேயும் ஃப்ரெஷ் அப் மட்டும் வேணும்னாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இது வந்து விகே ரெசிடென்சி. நைஸ். இதுக்கும் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. மேல பேனர்ல இருக்கு பாருங்க. இங்க கார் பார்க்கிங்கும் இருக்கு. இங்க பாருங்க. அதுக்கு பக்கத்திலே மூகாம்பிகா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இருக்கு. உங்களுக்கு டூர் எல்லாம் புக் பண்ணணும்னா, டிராவல்ஸ் புக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பஸ்ஸஸ் டிக்கெட்ஸ், ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ விகே ரெசிடென்சிக்கு பேக் சைடும் ரூம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஹோட்டல் நேம் எதையும் போடல, போட்டிருக்காங்க ஹேபிடேட் கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆஹா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு வந்தா தான் இந்த மழை கரெக்டா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் ஏடிஎம் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, ஹேபிடேட் கம்ஃபர்ட்ஸ். இதில் நம்பர் எதுவும் போட காணோம். இது கொஞ்சம் ப்ரீமியம் ஹோட்டல்லாம் இருக்கும் போல. பார்ட்டி ஹால்லாம் கூட அவைலபிளா இருக்கு. இங்கேயும் பார்க்கிங் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. பார்ட்டி ஹால், பார்க்கிங், பேங்க்வெட் ஹால்ஸ், ஃப்ரெஷ் அப் ரூம்ஸ், ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது ஜஸ்ட் அடுத்த ஸ்ட்ரீட், ரயில்வே ஸ்டேஷன் காம்பவுண்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் இம்மிடியேட்டா. ஸோ மக்களே, மறுபடியும் நாம யஷ்வந்த்பூர் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கோங்க. இந்த சிபிஎஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்து போகுது. அதுக்குள்ளேயும் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஏடிஎம் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்திலேயே உள்ள போனீங்கன்னா இன்னும் நிறைய ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது கொஞ்சம் காமாவும் இருக்கும். உங்களுக்கு மெயின் ரோட்ல இருக்கிற ஹரிபரி இல்லாம இது கொஞ்சம் காமா இருக்கும். எஸ்கேஆர் லாட்ஜ்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் லாட்ஜ் மாதிரி தாங்க இருக்கு. நல்லா இருக்கு, கிளீன் அண்ட் காம் ஏரியால. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஃபுட்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல. உடுப்பி இன் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஹோட்டல் ராஜ் கம்ஃபர்ட்டுக்கு இந்த சைடு இருந்தும் உங்களுக்கு ஆக்சஸ் வே இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, டாப் 10 ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் பிஜியும் அவைலபிளா இருக்குங்க. வரே வா. ஸோ நீங்க 1 month ஏதாவது தங்கணும், பிஜி மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? நிறைய பெங்களூருக்கு வரீங்களா, வேலை தேடி வரலாம், அல்லது எக்ஸாமினேஷனுக்கு வரலாம், இல்லை ட்ரைனிங் பர்பஸ்க்காக வரலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்தா யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே வந்து உங்களுக்கு பிஜி எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. இது பாருங்க, ஹீரா ஸ்டே, ஏசி ரூம்ஸ், மந்த்லி ரூம்ஸ், காமன் பெட், வைஃபை அவைலபிளா இருக்கு. இது பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டிங்க. சூப்பரா இருக்கு. ஸோ ஒரு காமான ஏரியால உங்களுக்கு ஸ்டே பண்ணணும், பட் ஆனா பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க.
நாம ஏற்கனவே யஷ்வந்த்பூர் சைடு ஸ்டே பண்ணியிருக்கோம் நம்ம பெங்களூர்ல இருந்தப்போ. ரொம்ப நல்ல ஏரியா, நல்ல கனெக்டிவிட்டி சிட்டிக்குள்ளெல்லாம். ஸோ இந்த அதுதான் ஸ்டேஷன், அங்க தெரியுது பாருங்க, அந்த ஸ்டேஷன். ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேஷன். இண்டஸ்இண்ட் பேங்க் சந்தில வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. செம்ம காமான லொக்காலிட்டியில. ஓகேவா, நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. மக்களே, ஹோட்டல் ராஜ் கம்ஃபர்ட்ல ஒரு பிரதர் மீட் பண்ணோங்க. உள்ள ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு டூர் காமிக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ வாங்க பிரதர் கூட போயிட்டு ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ செக்இன் செக் அவுட் டைம் போட்டிருக்காங்க 12 noon to 12 noon, 24 hours செக்இன் செக் அவுட். ஐ மீன் 12 to 12 அந்த டைம்ல 24 hours. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. We can call and book also, right? And it's not about specifically 12 to 12. Okay. We give as per like they want from sometimes because of Yeah, time. they come early in morning 4 o'clock. Okay. We give 12 That hours, is also like available. 12 hours and 24 hours check-in check-out. Okay. So they can come to like 4 and check out at 4 or 5, 6. ஓகே, got it. ஸோ மக்களே, நம்ம பிரதர் வந்து மேங்களூர்காரருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரூம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் சிங்கிள் பெட்ரூம். ஓகே மக்களே, இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிவி எல்லாம் இருக்கு, ஏசி அட்டாச்ட் பாத்ரூம் கூட, கபோர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, மிரரு சூப்பரா இருக்குங்க. செம்ம அட்மாஸ்பியர். இங்க பாருங்க, கவுச் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் மாதிரி, ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. வரே வா. This is 2 bedroom, bro. This is triple bed, like 1 double bed and 1 single. ஓ ஓகே. மக்களே, இது வந்து ஒரு ஃபேமிலி வந்துச்சுன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு ஒரு பெட்டு, கப்பலுக்கு ஒரு பெட்டுங்கிற மாதிரி. இதுவும் ஏசி அட்டாச்சு, கபோர்ட்ஸ், மிரர், கவுச் அண்ட் ஒரு டைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம் ஏரியா பாருங்க, அட்டாச்சு வாஷ்ரூம். ஓ, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீட்டர்லாம் கூட இருக்குங்க. வரைவா, நைஸ். மக்களே, இந்த சைடு வந்து 4 பெட்ரூம்ங்க. ஸோ நம்ம பெரிய பெட் பார்த்தோம்ல, திஸ் இஸ் குயின் சைஸ், ரைட்? King size. கிங் சைஸ். ஸோ 2 கிங் சைஸ் பெட்டுங்க. பெரிய ஃபேமிலியாக வந்தீங்கன்னா, யா, ஸோ பெரிய ஃபேமிலியாக வந்தீங்கன்னா திஸ் ரூம் வில் பி வெரி கன்வீனியன்ட். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கு. ரியலி பியூட்டிஃபுல்லி அரேஞ்ச் ப்ரோ. இன்டீரியர்ஸ் ஆர் வெரி நைஸ். ஃபீல் லைக் ஹோம் ஒன்லி. வாவ், குட். ஸோ மக்களே, பிரதர் கூட போயிட்டு ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரியலி ஹோம், இட் லுக்ஸ் லைக் ஹோம் எவே ஃப்ரம் ஹோம் ப்ரோ. யுவர் குட் நேம் ப்ரோ? சுதர்ஷன். ஸோ மக்களே, நீங்க யஷ்வந்த்பூர் சைடு வந்தாங்கன்னா ஹோட்டல் ராஜ் கம்ஃபர்ட்ஸ்ல கம்ஃபர்டபுளா ஸ்டே பண்ணலாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. ஷோர், தேங்க்யூ. மக்களே, உண்மையிலேயே ராஜ் கம்ஃபர்ட் ஹோட்டல்ஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. ஸோ சிங்கிள் பெட்ரூம் வந்து 1 டேக்கு வந்து 1800 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டபுள் பெட்ரூம்னா 3000. 4 பெட் இருந்துச்சுல, அதாவது 2 கிங் சைஸ் பெட் இருந்துச்சுல, அதுக்கு வந்து 5000 ரேஞ்சில் கொடுக்குறேன்னாரு. டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க மக்களே, மற்ற ஹோட்டல்ஸும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு சுற்றி காமிக்கிறேன். மக்களே, இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா ஃபுட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஒரு 4 மணிக்கு மேலே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஃபுட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் 65, எக்கச்சக்கமான நூடுல்ஸு, வகையா கொடுப்பாங்க. இது வந்து நம்ம முஸ்லிம் மக்கள் நிறைய வாழ்ற இடங்கிறதுனால உங்களுக்கு நல்லா யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். லஸ்ஸி, ஃபலூடாஸ் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. பியூர் வெஜ்ஜுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னடா நான்வெஜ் கவர் பண்ற நிறையான்னு நினைக்காதீங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு
எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்கும். கொஞ்சம் சவுண்டா இருக்கும், கண்டுக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப 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 கன்ஜஸ்டடான ஏரியா. இங்க பாருங்க, நான் ஸ்டாப்பா வண்டிங்க வந்துட்டே இருக்கும். ஸோ வெளியவே ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப்பும் கூடங்க. KSRTC பஸ்ஸஸ் அங்க போயிட்டு இருக்கு பாருங்க, 90E. ஸோ இங்கிருந்து நீங்க வந்து யஷ்வந்த்பூர் டிப்போ போயிட்டீங்கன்னா சிட்டிக்குள்ள போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ள போயிட்டு ஓவர் பிரிட்ஜ் எடுத்து கிராஸ் பண்ணும். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா ஹோட்டல் கணேஷ்னு இருக்குங்க. எல்லாம் நம்ம பேர்ல தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து பியூர் வெஜ் ஹோட்டலுங்க. ஸோ பியூர் வெஜ்ஜுக்கு என்னடா ஆப்ஷன்ஸே காமிக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதோ காமிச்சாச்சு. ஸோ இதுக்கு பக்கத்துலயே நியூ தர்ஷா லாட்ஜ் இருக்கு, பிஜியும் இருக்கு. நீங்க பேயிங் கெஸ்ட் மாதிரி லாங் ஸ்டே பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், ஒன் டே ஸ்டே பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் தில் பசந்த் இருக்கு பாருங்க மக்களே. ஒரு டீ அண்ட் தில் பசந்த் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே வேணாங்க, ஃபுல் ஆயிடும். ஹோட்டல் உடுப்பி எக்ஸ்பிரஸும் இருக்குங்க. அதுக்கு மேல ஒரு ஓயோ உடுப்பி இருக்கு. ஓயோ ரூம்ஸும் மக்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க, எஸ்பெஷலி அன்மேரிட் கப்பல்ஸ். ஸோ யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் நேர் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா ஓயோ உடுப்பி பார்க்கின்னு இருக்கு. ஓகேவா? அதுக்கு கீழேயே ஹோட்டல் உடுப்பி இருக்கு. இதுவும் பியூர் வெஜ், நம்ம மேங்களூர் cuisine. அதுக்கு பக்கத்திலேயே கணேஷ் ஹோட்டல். இதுவும் வந்து உங்களுக்கு பியூர் வெஜ் தான். இட்லி, மசால் தோசை, வெஜ் பிரியாணி, பூரி, மீல்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். ப்ராப்பர் வெஜ் மீல்ஸ். பக்கத்திலே காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். டீ, காஃபி, தில் பசந்த், இந்த மாதிரி நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸும் நிறைய இருக்கும். பஸ் இங்க வந்துதான் திரும்பிட்டு போவாங்க. சிட்டிக்குள்ள போறதுன்னா நீங்க இங்க இருந்தே பஸ் எடுத்துக்கலாம். மெட்ரோ எடுக்கிறதுனா ஆப்போசிட்ல. நான் நிறைய டைம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான். மெட்ரோ ஸ்டேஷன் இந்த சைடு கிடையாது, நீங்க ஓவர் பிரிட்ஜ் எடுத்து ஆப்போசிட் சைடு போகணும். ஓகேவா? அங்கிருந்து மெஜஸ்டிக்கு எல்லா பக்கம் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கும். மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துட்டு அந்த சைடு போய் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பஸ் போற வழியில இருக்கிற சைடு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். இங்க வந்து ஒரு குட்டி பார்க்கிங் ஏரியா இருக்கு, 2 வீலர் பார்க்கிங். ஸோ இன்கேஸ் நீங்க 2 வீலர்ஸ்ல வந்து பார்க் பண்ணோம்னா இங்க பார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடும் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு குட்டி ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குங்க. ஸோ உங்களுக்கு குயிக்கா அந்த இங்க நிறைய பாத் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். பிசிபெலா பாத்து, டொமேட்டோ பாத்து, லெமன் பாத்து, நிறைய பாத் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். மஞ்சுநாதா ஃபாஸ்ட் ஃபுட்ல ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம இந்த சைடு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் விஜயலட்சுமி ரெசிடென்சின்னு இருக்கு. இதுவும் டீலக்ஸ் ஏசி அண்ட் நான் ஏசி தான். இந்த ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு நிறைய ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். வகை வகையான ஃபுட்ஸ், முக்கியமா நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம்னா இந்த சைடு நிறைய அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வரணும்னு காமிச்சிட்டேன் பாருங்க. ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம அந்த சைடு போய் ராஜ் கம்ஃபர்ட் எல்லாம் பார்த்தோம்ல, அதே ஆப்போசிட்ல நீங்க வந்தீங்கன்னா பஸ் இங்க நிற்கும். பஸ் நிக்கிற இடத்துல இருந்து அப்படியே இந்த பக்கம் ஒரு கட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப லாலாய் தேவையில்லை, ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னாவே நீங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற ரோடுக்கு வந்துடலாம். ஸோ விஜயலட்சுமி ரெசிடென்சிக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ கிருஷ்ணா ரெசிடென்சின்னு இருக்கு. எல்லாம் அடுத்தடுத்து ஹோட்டல்ஸ் தான். இங்க ஒரு SBI ATM இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ரெசிடென்சின்னு ஒன்று இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பஜ்ஜி, போண்டா எனி டைம் ஈவினிங் எல்லாம் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. பெங்களூர்ல கிளைமேட்டுக்கு அப்படியே சுட சுட நீங்க காரசாரமா பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்க பெங்களூர் வந்து இதை என்ஜாய் பண்ணீங்கன்னா தான் தெரியும். இங்க பாருங்க, ஒரு பையா ஜிலேபி சென்டர் வச்சிருக்காரு. ஜிலேபி, சமோசா, கச்சோரி எல்லாம் 20 ரூபா அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. நல்லா ஹைஜீனிக்காவே பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு லாட்ஜ் இருக்கு. பைரவா பிரியாணி கபாப் சென்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஈவினிங் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன், ஒரு 4 மணிக்கு மேல எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்கை இன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இருக்கு. அங்கேயே வந்து பஸ் டிக்கெட்
புக்கிங்கும் இருக்கு, டூர் பேக்கேஜ் புக்கிங்ஸ் எல்லாம். மெடிக்கல் ஷாப்ஸு, ஹெச்ஆர்பி, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், நாட்டி ஸ்டைல். ராகி முத்தையெல்லாம் கிடைக்குங்க, கர்நாடகா ஃபேமஸ் ராகி முத்தையெல்லாம். பஞ்சாபி தடுகா, நார்த் இந்தியன் ஃபுட்டு. ராதே கிருஷ்ணா போஜனாலயா வெஜ் ரெஸ்டாரண்ட்டு, அதுவும் நார்த் இந்தியன் தான். ரோட்டி, சப்பாத்திஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், நான் இதெல்லாம் சாப்பிடணும்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, ரோஸ் மில்க்கு, பிஸ்தா மில்க்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். சூப்பரா. இங்க ஒரு பஞ்சாபி தாபா இருக்கு பாருங்க. ஸோ சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சாப்பிட்றதுக்கு, ஸ்டே பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே. ஹோட்டல் நியூ மேங்களூர்னு இருக்கு பாருங்க, ஹலால். இது வந்து நான்வெஜ்க்கு. ஸோ இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100-200 மீட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லைனா ஒரு 4-5 ஹோட்டல்ஸ், அப்புறம் ஒரு 4-5 நார்த் இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ். சூப்பர் இல்ல? ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும், நீங்க எங்கேயும் அலையவே தேவையில்லை. மக்களே, உங்களுக்கு யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற முக்கியமான 2 ஸ்ட்ரீட்ஸையும் காமிச்சிட்டேன். ஹோட்டல்ஸ் ஃபார் ஸ்டே, ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே காமிச்சாச்சு உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்டும் இங்கே தான் இருக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் யஷ்வந்த்பூர் சைடு வர்ற மக்களுக்கு, டிராவல் பண்ணி வர்ற மக்களுக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் காமாக தாங்க இருக்கும், இந்த ரூட்டும் காமாக தான் இருக்கும். நம்ம ராஜ் கம்ஃபர்ட் ஹோட்டல் பார்த்தா அந்த சைடும் வந்து ஓரளவுக்கு காமாக தான் இருக்கும். ஓகேவா? ஈவினிங் டைம், பீக் டைம்ல மட்டும் கொஞ்சம் ஹரிபரியா இருக்கும். நம்ம வந்தப்போ எவ்வளவு ரஷ் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் காலியா இருக்கு பாருங்க. ஏதாவது புது ட்ரெயின்ஸ் வந்துச்சுன்னா வர்ற கூட்டத்துக்கு கொஞ்ச நேரம் சலசலப்பு இருக்கும், அதுக்கப்புறம் அடங்கிடும். ஸோ பஸ்ஸஸ் வந்து மெஜஸ்டிக்கு, யஷ்வந்த்பூர் டிப்போல இருந்து வந்து நேரா வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல யூடர்ன் போட்டு இந்த பக்கம் வந்து திரும்பி நின்னுப்பாங்க. ஓகேவா? நீங்க சிட்டிக்குள்ள போறதுன்னா பிஎம்டிசி பஸ்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க இங்க ஸ்டே பண்றீங்க, சிட்டிக்குள்ள போகணும்னா, இன்கேஸ் மெட்ரோ தாண்டி போய் எடுக்க முடியாதுன்னா நீங்க பிஎம்டிசியே எடுத்துக்கலாம். பிஎம்டிசி பஸ்ஸஸ் அங்கங்க போயிட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். மெஜஸ்டிக் எல்லாம் போயிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்கும். இங்க பாருங்களா, கவுடர் மனே பிரியாணின்னு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இங்கெல்லாம் கவுடாஸ் நிறைய, அதனால கவுடர் மனைனே வச்சிருக்காங்க. விஜயலட்சுமி ரெசிடென்சியில பாத்தீங்கன்னா பார் அண்ட் ரூம்ஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ப்ளூ பெல் ரெசிடென்சி இது கொஞ்சம் பிரீமியம். ஓகேவா? ப்ளூ பெல் ரெசிடென்சிங்கிறது. ஸோ பிரீமியம் ஹோட்டல்ஸ், பட்ஜெட் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் பக்கத்திலேயே. பிஎம்டிசி பஸ் கிளம்பிடுச்சு பாருங்க. பஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும் பெங்களூருக்குள்ள. பஸ் பாஸ் வாங்கிக்கலாம், நீங்க 1 டே பாஸ் வாங்கிட்டீங்கன்னா சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சிட்டியை. பஸ்லயே கொடுப்பாங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. பஸ்லயே கண்டக்டர்கிட்ட கேட்டா கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தடுத்து பஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க பிஎம்டிசி பஸ்ஸஸ். 90 சீரீஸ் பஸ்ஸஸ், 90E சீரீஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் வரைக்கும் வருது. ஓகேவா? மெட்ரோ ட்ரெயின் அரைவ் ஆயிட்டு இருக்கு பாருங்க ஆப்போசிட்ல. ஸோ நாம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. உங்களுக்கு ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், குட்டி குட்டி ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா, நந்தினி மில்க் பார்லர்ல, நம்ம ஆவின் மில்க் பார்லர் மாதிரி கர்நாடகால நந்தினி மில்க் பார்லருங்க, ஒரு ஹாட் அண்ட் பைப்பிங் காஃபி குடிச்சிட்டு தில் பசந்த் சாப்பிட்டு நாம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். வாங்க, சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. நம்ம நந்தினி பார்லர்ல தில் பசந்த் சாப்பிட்டு இருக்கோங்க வித் டீ. செம்ம காம்போ. யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் பக்கத்துல வந்தா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுக்கலாமா? சரியான மழை பெஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. பெங்களூர் கிளைமேட் ஹில் ஸ்டேஷன் கிளைமேட் மாதிரி ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. எப்போ மழை வரும், எப்போ வந்து வெயில் அடிக்கும்னே சொல்ல முடியாது. 2 அவைலபிளா இருக்கு. ஒன்னு ஃப்ரூட், டுட்டி ஃப்ரூட்டி, கோகனட் எல்லாம் போட்டிருக்கும். இன்னொன்று வந்து கோவா போட்டு கொடுப்பாரு, மில்க் கோவா போட்டு. ரெண்டுமே நல்லா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சுங்க. ஸோ உங்களுக்கு வெளியே இருக்கிற ஸ்டே, ஹோட்டல்ஸ், ஃபுட்டு எல்லாமே சுத்தி காமிச்சிட்டு வந்தாச்சு. உள்ள ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரிட்டையரிங் ரூம்ஸோ வெயிட்டிங் ரூம்ஸோ வந்து அவ்வளோ சூப்பரா இல்ல. ஸோ இன்கேஸ் நீங்க பேக் எல்லாம் போட்டு வெளியே சுத்தணும்னா இந்த மாதிரி சேஃப் கிளாக் ரூம் ஒன்று வச்சிருக்காங்க. லக்கேஜ் லாக்கர்ஸ் சொல்லிட்டு டிஜிட்டல் லாக்கர்ஸ்ங்க இது.
ஸோ இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேக் வச்சுக்கிறதுக்கு. அங்க ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கு, அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்ண. ஏடிவிஎம் மிஷின்ஸும் இங்க இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் ரெனோவேட் ஆகி முடியற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரெனோவேட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நல்லா பெரிய ஃபெசிலிட்டியா உருவாக போகுதுங்கிறத சந்தேகமே இல்லைங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பெருசா. மழை விடாம பெஞ்சிட்டு இருக்குங்க. சோ மக்களே, நம்ம பெங்களூர் யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ் ஃபார் ஸ்டே, ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபார் ஃபுட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ், என்னென்ன ஃபுட் எல்லாம் வந்து இங்க ஃபேமஸா இருக்கும், என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க ஃபேமஸா இருக்கும், எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு யஷ்வந்த்பூர் வழியா டிராவல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Yeshwanthpur Junction, Bangalore. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.